வியூவர்ஸ், இன்றைக்கி நான் அந்த ரெக்டாங்கிள் பண்டட் பேக்காய் வந்துருச்சு. அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பிளாக் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக பேஸே அதுதான், அதனால் நல்லா திக்காக அது வந்து நான் கொடுத்துக்கிறேன். அந்த பிளாக்கை வந்து சைடில், பேக்கில், ஃப்ரண்ட்டில் எல்லாமே நான் அது வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏர் ஸ்டட்டுக்கும் அதே மாதிரி பிளாக் ஃபுல்லாக கொடுத்துக்கிடுறேன். கொடுத்து முடித்த பிறகு நான் ஒயிட்டு வந்து அந்த இம்ப்ரெஷனில் உள்ள அந்த இம்ப்ரெஷன் டிசைனுக்கு மாத்திரம் வி ஷேப் வெளியில் உள்ளே வந்து சின்ன டைமண்ட் அதுக்கு மாத்திரம் நான் தரேன். அதே மாதிரி பார்டர்லேயும் ஃபுல்லாக நான் கொடுத்துட்றேன். எல்லாம் கொடுத்து இதில் பெண்டன்ட்டில் முடிச்சுட்டு ஸ்டட்லையும் அதே மாதிரி ஒரே ஒரு டைமண்ட் நான் போட்டிருந்தேன். அதில் வந்து நான் அந்த உள்ளே அந்த பார்டர் மாதிரி ஒயிட்டு வந்து நான் கொடுக்குறேன். உள்ளே வந்து பிளாக்காக நான் விட்டுறேன். அதே மாதிரி அதில் அந்த எட்ஜஸில் வந்து சின்ன சின்ன டிசைன் ஒரு கோடாக ஒரு பூமாக போட்டிருந்தேன். அதில் வந்து சின்ன கியர்லாக் வச்சு நான் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். அதில் இப்போது இந்த பிளாக்கை வச்சு நம்ம சின்ன சின்ன டச்சப் பண்ணிக்கணும். அது ஒயிட் ஏதாவது இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த பார்டரில் அந்த டச்சப் பண்ணிட்டோன்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் கோட்டும் நான் வந்து எல்லாமே ஒயிட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ ஸ்கொயர் பீடில் வந்து ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்தோம்ல, அது வந்து நான் பிளாக்காக விட்டுட்டு மற்றதெல்லாம் ஒயிட்டாக நான் கொடுக்குறேன். ஒன்று மாத்திரம் காயின் போகணும், ஒன்று மாத்திரம் நான் கொடுத்துட்ருக்கேன். மற்றதெல்லாம் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இது மாதிரி தான் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலேவும். அதனால தான் ஒன்று மாத்திரம் நான் காமிக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த சைட் பீடு இதில் ரெண்டு நான் இந்த ஸ்கொயருக்கு இந்த சைடும் அந்த சைடும் நான் போட போகிறேன்ல, அது ஃபுல்லாக பிளாக்கு. இப்போ ஹேங்கிங்க்கு ஆன்டிக் கோல்டு கொடுக்குறேன். இந்த பெண்டன்ட்டில் பார்டர் மாதிரி இருக்கிற இடத்துலையும் கோல்டு நான் வச்சுறேன் 4 முக்குலையும். அதே மாதிரி நார்மல் பீடு வந்து ஊட கொடுக்க போகிறேன்ல, அதுவும் ஆன்டிக் கோல்டு பீடு, ஆன்டிக் கோல்டு கலர் வந்து நான் தரேன். ஹேங்கிங்கு ஃபுல்லாகவே நம்ம நல்லா கோட் பண்ணி டபுள் கோட்டு நாம் அடித்து வச்சிடணும். எல்லாமே ட்ரை ஆக விட்டு இப்போ இந்த பெண்டன்ட் வந்து நம்ம பெண்டன்ட்டு சைடு பீடு எல்லாமே நாம் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ இயர்ரிங்ஸ் மாத்திரம் நம்ம ஆன்டிக் கோல்டு கொடுத்துட்டோன்னா இந்த செட்டு வந்து அப்படியே ட்ரை பண்ண விட்டுறணும். நம்ம விட்டுட்டு வார்னிஷ் அடிக்கணும். இதில் இப்போது அசம்பிள் பண்ணிடுவோம். இது வந்து இப்போ 2 சைடும் 2 ஹூக்கில் யூபின் வந்து மாட்டியிருக்கேன்ல, அதில் 2 வயரு நான் ஒரு சைடுக்கு 2 வயரு கியர் லாக் போட்டு நான் 2 வயராக லாக் பண்ணிடுறேன். இப்போ சைட் பீடு வந்து ஒன்று போட்டு அதில் ஸ்கொயர் பீடு போட்டு திரும்ப ஒரு பிளாக் சைட் பீடு மேலே இந்த வி ஷேப் ரெக்டாங்கிளில் கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை வந்து நாம் அப்படியே இன்னொன்னா சொருகிறோம். அது ஒரு செட்டு. அது முடியவும் 2 நார்மல் பீடு கோல்டன் பீட் போட்டு திரும்பியும் அதே மாதிரி இன்னொரு செட்டு. அப்படியே மொத்தம் ஒரு சைடு 6 பீட்ஸு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். 6 பீடு வந்து 6 செட்டு வந்து நான் இதில் போட்டு வைக்கிறேன். ஒவ்வொரு சைடும் 6 செட்டு. இப்போ ஒரு சைடு நான் முடித்து லாக் போட்டுட்டேன். இன்னொரு சைடு அதே மாதிரி
கியர் லாக் வந்து நான் 2 லாக் போடுறேன். ஒவ்வொன்றும் போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம டைட்டாக இழுத்துக்கிடணும். ஓரளவுக்கு டைட்டாக இழுத்துக்கிட்டா தான் அது வந்து லூஸாக இல்லாமல் வயரும் வெளியே தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் இழுக்கக்கூடாது, அப்புறம் வரைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. நம்ம அதை ப்ளையரை வச்சு நம்ம அமுக்கி விட்டுறணும். மீதி இருக்கிற வயரை கட் பண்ணிவிட்டு அதை அந்த நார்மல் பீடு ஒரு பிளாக் இருக்குல்ல, அதுக்குள்ளே நாம் சொருகி வச்சிடணும். இப்போ இந்த செட்டு வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் வார்னிஷ் ஏற்கனவே நான் அடித்து வச்சுட்டேன். டெக்கார் வார்னிஷ் தான் நான் வாங்கி அடிச்சிருக்கேன். இந்த ரோப்பு தான் நான் இதுக்கு போட போகிறேன். இப்போ இயர்ரிங்ஸில் வந்து நாம் ஸ்டட் பேஸ் வந்து ஒட்டணும். அதுக்கு வந்து நான் ஆல் ஃபிக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ரெண்டுலையும் நாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டட் பேஸில் நாம் கம்மு வச்சு நம்ம பின்னாடி ஒட்டி வச்சிடணும். நல்லா உள்ள ஏதாவது ஒரு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நாம் அமுக்கி நாம் ஒட்டி வச்சிடணும். ஒட்டி அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண விட்டுறணும். இவ்வளோதான், இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தான்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். லைக் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.